ராகவ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அபி பார்த்து பார்த்து எல்லாமே வச்சிட்டு இருக்காங்க. என்னங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறேன். நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவருக்காக பார்த்து பார்த்து காரத்தெல்லாம் போட்டு நல்லா சமைச்சா இவர் என்னடானா சொல்லிட்டு போறாரு. அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. ஆகாஷ் சொல்கிறாரு அணுக்கிட்ட, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக உன்னை உங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, உன்னை ஹோட்டலுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறேன். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே அணு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து அபி வராங்க. என்ன அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ எனக்கு தானே தங்கச்சி, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அணு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அபி 2 பேருமே கையை அப்படியே அடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அணு அப்படியே சிரிக்கிறாங்க. இங்கே பார் செல்ல அக்கா, நான் என்ன பண்ணாலும் நீ தான் என்னோட செல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோடு பேசி சிரிச்சிட்ருக்காங்க. ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்துட்டு அங்கேருந்து அபி ரூம்குள்ளே போகிறாங்க. போனோடனே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாரு. அப்பயும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கார். என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப தலைவலிச்சா ஒர்க் அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க ராகவ் கிட்ட. இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அப்படியே கையை பார்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் உங்கள் கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம், உங்கள் கையில் இருந்த மருதாணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, அதை அழிச்சிட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கோவம் அதிகமாக வருது அபிக்கு. ஏன் அப்படி பண்ணீங்க? இல்லை, எனக்கு அழிக்கணும்னு தோணுச்சு, அதனால் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எவ்வளோ ஆசையாக வச்சேன், அது விட்டு இருந்தால் 4 நாளில் தானாகவே போயிருக்கோம். எதுக்காக அதை அழிச்சிங்க? உங்களுக்கு அவ்வளோ கோவம் இல்லை, அவ்வளோ வெறுப்பு இருக்குல்ல என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பயங்கரமாக கோவத்தோடு கத்துறாங்க. தாலியை கழுத்துலேருந்து எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கட்டின தாலி, இதையும் அறுத்துருங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் மருதாணி அழிச்சிட்டேன், இப்போ அதுக்கு என்ன, எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை ஏதாவது ஒன்று கோவப்படுத்திகிட்டே இருக்கீங்க. என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, அதனால் நான் இங்கே படுக்கலை, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி போகிறாங்க. தலகாணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் படுத்துட்ருக்காங்க. அப்படியே படுத்துகிட்டே மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஜெயிலர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் அப்பா தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர டென்ஷனோடு ஒரு தலகாணியை போட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க அஞ்சலி. என்ன இது, அபி தனியாக படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ராகவோட ரூமை தட்டுறாங்க. ராகவ் இங்கே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுகிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா, அபி ரொம்ப 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 தங்கமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். நீ எதுக்காக அபிக்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்க? பாரு, அபி வெளியே படுத்துட்ருக்கா, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ அபி கூட சண்டை போடாத, அபி நல்ல பொண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போகிறாரு. போயிட்டு அபியை கூப்பிடுறாரு. இங்கே பாரு, இங்கே நீ படுக்காத சரியா, எல்லாருமே இங்கே பார்ப்பாங்க, பாட்டிலாம் பார்த்தா பிரச்சனை ஆகிடும், நீ ரூம்குள்ளே வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிடுறாரு. என்னை எதுக்காக கூப்பிடுறீங்க? என்னை அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. என்னை நிம்மதியாக நீங்கள் இருக்க விடுறதே இல்லை தெரியுமா? என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்தாதீங்க, நீங்கள் போயிடுங்க, இங்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னை கோவப்படுத்தாத, நீ தயவு செய்து எழுந்து உள்ளவா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், வெளியே பார்க்கக்கூடாது யாருமே, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதே மாதிரி அபியும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு பயங்கர கோவத்தோட தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எழுந்துட்டோடனே எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. மனோகர் கூட்டிகிட்டு வராரு முரளி அப்படியே வராரு. வந்த உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அஞ்சலி அப்படியே கிட்ட போகிறாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ண தெரியுமா, சுவிட்ச் ஆஃப் வந்தது, எங்கெங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு அப்படியே கையை பிடிக்கிறாங்க. முரளியும் பேசுகிறதுக்காக வராரு. பயங்கரமாக சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து ராகவ் வராரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே முரளியை பிடிச்சி அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி ஒரு எங்கள் அக்காவுக்கு துரோகத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அடிக்கும் போது அங்கேருந்து பாட்டி வராங்க. நிறுத்து ராகவ், நீ எதுக்காக அடிக்கிற? நம்ம வீட்டு மாப்பிள்ளையை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே அபியானும் 2 பேருமே வராங்க. அவங்களும் பார்க்குறாங்க. என்ன முரளி இங்கே இருக்கான், ஐயோ இவர் தானே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது இந்த வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணா என்னை ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராகவை போட்டு அடிச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அபி போய் கேட்குறாங்க, எதுக்காக இப்படி அடிச்சிங்க? அவன் பண்ண துரோகத்துக்கு இன்னும் கூட அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்
பயங்கர கோவமாக கத்துறாரு. அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க ராகவ் உங்களை அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க. பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ராகவை போட்டு மாப்பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. இவன் எப்படி உள்ளே வந்தான், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு முரளியை நினச்சி நினச்சி. இன்னொரு பக்கம் அபி ஷாக் ஆகுறாங்க. இந்த கிருஷ்ணா இப்படி ஏமாத்திருக்கானே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு.